சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் உள்ள மாநகராட்சி மீன் அங்காடியில் கடைகள் ஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர் வெங்கட்ரமணன் முன்னிலையில் குலுக்கல் நடைபெற்றது. இதனையடுத்து கடைகளை ஒதுக்கக் கோரி ஒரு தரப்பினர் கவுன்சிலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். என்ன நடந்தது? தற்போது என்ன நிலவரம்? வணக்கம் ராகப்பிரியா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நொச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களுக்கு இந்த மீன் அங்காடியில் கடைகள் ஒதுக்க வேண்டாம் என்றும் தாங்கள் மெரினா லூப் சாலையிலேயே கடைகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் மீனவ பெண்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஈடுபட்டிருந்தனர். அன்றைய தினமே உணவுத்துறை அமைச்சரும் மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கட்ரமணன் அந்த பகுதிக்கு வந்து மீனவ பெண்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை என்ன என்பது தொடர்பாக கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் இப்பகுதிக்கு வந்து மீனவ பெண்களிடம் அவர்களுடைய கோரிக்கை தொடர்பாக கேட்டறிந்தார். இந்த செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த மீன் அங்காடியில் மீனவ பெண்கள், அதாவது அவர்களுக்கு மீனவர்களுக்கு கடை ஒதுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. குறிப்பாக இன்று காலை தொடங்கிய இந்த நிகழ்வில் உணவுத்துறை அமைச்சரும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கட்ரமணன் முன்னிலையில் இந்த மீனவர்களுக்கு குலுக்கல் முறையில் கடைகள் ஒதுக்கீடு செய்யும் நிகழ்வானது நடைபெற்றது. குறிப்பாக அங்குள்ள இங்கு கடைகள் ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய பெயர்கள் பட்டியலை வைத்து தற்பொழுது அவர்கள் மீன் விற்பனை செய்கிறார்களா என்பதை பரிசோதனை செய்த பின்பாக ஒரு குறிப்பிட்ட 146 பேர் கொண்ட ஒரு பட்டியலை உணவுத்துறை அமைச்சர் கையில் வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் பெயர் வாசிப்பதை தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து இந்த குலுக்கல் முறையில் டோக்கனை பெற்று அவர்களுக்கான தற்காலிக மீன் அங்காடி கடை ஆணையை பெற்றுக் கொண்டிருந்தனர். இது ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திமுக மன்ற உறுப்பினரும் கவுன்சிலருமான ரேவதி இந்த இடத்திற்கு வந்திருந்தார். அப்பொழுது ஒரு சில பெண்கள், அதாவது மீனவ பெண்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு முறைகேடாக இந்த குலுக்கல் முறையில் கடைகள் ஒதுக்கப்படுவதாகவும் ஏற்கனவே கடைகள் அல்லாதவர்களுக்கு இந்த முறை கடைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அது மட்டுமின்றி நீண்ட வருடம், அதாவது பல ஆண்டு காலமாக இந்த லூப் சாலையில் கடைகள் வைத்திருந்தோருக்கு தற்பொழுது கடைகள் ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மீனவர்க பெண்கள் தரப்பிலிருந்து கூறும் பொழுது சுமார் 260 மீனவ பெண்கள் இங்கு கடைகள் வைப்பதற்கான ஏற்கனவே நீதிமன்ற ஆணை இருப்பதாகவும் இன்றைய தினம் 146 பேருக்கு மட்டுமே குலுக்கல் முறையில் கடைகள் ஒதுக்கப்பட்டால் இரண்டாம் பேட்சாக தங்கள் பெயரை சேர்த்து கொண்டு அதன் பின்பாக குலுக்கல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டால் 146 அதன் பின்பாக உள்ள எண்களில் மட்டுமே தங்களுக்கு கடைகள் ஒதுக்கப்படும் என்றும் ஏற்கனவே கடை அல்லாதவர்களுக்கு முதல் வரிசையில் கடைகள் ஒதுக்கப்படுவது நியாயமற்ற முறை என்கிற அடிப்படையில் இவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த கவுன்சிலர் ரேவதியை முற்றுகையிட்டு அவர்கள் இதே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒருபுறம் அமைச்சர் மீனவ பெண்களுக்கு தற்காலிக ஆணை வழங்கி அந்த கடை ஆணையை வழங்கி வருகிறார். மறுபுறம் கவுன்சிலரை முற்றுகையிட்டு மீனவ பெண்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதன் காரணமாக இந்த இடமானது தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழலை கண்டிருக்கிறது. ராகப்பிரியா, தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.